ஐயா நீங்கள் பெயில் கொடுத்தீங்க, பெயில் கொடுக்குற போது அந்த ஆள் அமைச்சராக இல்லை, பெயில் கொடுத்த பிறகு 2 நாள்லேயே அமைச்சராகிட்டார் அப்படின்னு நீதிமன்றமே என்னையா அது? பொதுவாக ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தால் ஒரு 5-6 நாள் நல்லா கறி ஆக்கி போட்டு நல்லா தின்னு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் வந்த 2வது நாளே செக்ரட்டரியேட்டுக்கு வந்துட்டார். நாடு இக்கட்டான நிலையில் இருக்கிறதுல வியாபாரம் நொடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பொன்முடி, அப்புறம் துரைமுருகன், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரியசாமி, இவங்களாம் ஒரு 6 மாத காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்களா. ஒரு 6 மந்த் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, கதை முடிஞ்சிருக்கும். தலைவர் 6 மாதத்தில் முடிந்து அடுத்த ஆட்சி மலர்கிற போது அண்ணன் சிறையில் இருந்திருப்பார். அமைச்சர்னா முதலமைச்சர் மாதிரி அவர். ஏன்னா இருக்கிறவங்களையே இவரோட என்ன பெருசு, தியாகத்தை விட அவர் உறுதி பெருசுன்னார்ல. அந்த மாதிரி எந்த அமைச்சருக்கும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஆகிய நம்முடைய முதலமைச்சர் நற்சான்று வழங்கியது இல்லை, நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தது இல்லை. தடய அறிவியல் துறையில் டைரக்டர் நினைக்கிறேன், அவர் செந்தில் பாலாஜி ஜெயிலேருந்து வர்ற வரைக்கும் வாய்தாக்கு வந்திருக்கிறாரு. வந்த பிறகு அந்த மனுஷன் கோர்ட்டு பக்கமே போகலையாம். என்ன அண்ணா பிபி ஆகி போச்சு, சுகர் ஏறிச்சு, காலைல என் பொண்டாட்டி டிஃபன் செய்யலை, நான் கோர்ட்டுக்கு போனோன்னு நேற்று அவளுக்கு முன்னாடியே சொன்னேன், அப்போ தான் அடுப்பை பற்ற வைக்கிறா, நான் எப்படி கோர்ட்டுக்கு வர்றது? ஒரு அமைச்சருக்கு எதிராக, அதுவும் முதலமைச்சரின் குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு அமைச்சருக்கு எதிராக ப்ராக்டிக்கலாக சாட்சி சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸே செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டவரே இல்லை, குற்றம் நிரூபிக்கப்பட்டவர். குற்றத்தை தான் ஒப்புக்கொண்டு அப்ரூவராக மாதிரி எனக்கு ஐயா கோர்ட்டாரு, நான் அப்ரூவராக மாறிட்டேன், எனக்கு கொஞ்சம் தண்டனையை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. கிட்டத்தட்ட 471 நாட்கள் அவரை தேடினாங்க. அதுக்கப்புறமும் தேடினாங்க, ஜெயிலில் இருக்கும் போதும் தேடினாங்க, இவர் வெளியே வந்த பிறகும் தேடினாங்க. ஆனால் பொறுப்பற்ற அண்ணன் மாதிரி இவர் வெளியில் ஆக்ட் கொடுத்தாரு. நான் ஒரு தம்பியை காணுன்றானோட தேடுவாங்க கூட இல்லை. அப்போ அவர் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா சேஃபாக சொகுசாக இருந்தார். 1 லட்சம் போட்டு மாதம் 10,000, 1 வருஷம் கழிச்சு திரும்பவும் 2 லட்சம் 3 லட்சமாக தந்துடுறேன். அப்படி இப்படின்னு மொத்த காசையும் கோமணத்தை சேர்த்து உருவனம்லாம் அதில் இருப்பான் சார். அப்படியே நீட்டாக அப்படியே சொகுசாக இன்னமும் இவங்க நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்த பெருமகனான மாதிரி அப்படியே நீட்டாக வருவாங்க. அவங்கள பவ்யமாக கோர்ட்டும் கூப்பிடும். அதுக்கு தான் சார் இந்த ஒய்ஜி மகன் பொண்ணு கரெக்டாக சொல்லிச்சு, ஏய் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வேணும், உங்களுக்கு ஐடியா கொடுக்க நாங்கள் வேணும், உங்களுக்கு வக்கீல் நாங்கள் வேணும், உங்களுக்கு ஆடிட்டர் நாங்கள் வேணும், எல்லாம் எங்களை வச்சு நீங்கள் வந்துட்டு அப்புறம் எங்களுக்கு எதிராகவே இருக்கிற மாதிரி நீங்கள் நடிப்பீங்களா? உங்களுக்கு மூளை கிடையாது இல்லை, ஏற்கனவே பேசுறதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லைங்க அப்படின்னு தான் இவங்க கடைசி வரை பொன்முடி அவர்களை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்து கொண்டு இருந்தது அப்படிங்கிறது இதில் விளங்குதா? அப்போது இவர்கள் பார்வையில் இவங்க தப்பு பண்ணாங்க, பொன்முடி தப்பே பண்ணாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் வரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் வேறு வழி இல்லாமல் மனசாட்சி பிரகாரம் முடிவெடுத்தாரா இல்லை கோர்ட்டோட அழுத்தத்தினால முடிவெடுத்தாரான்னு தெரில. இப்போதைக்கு செந்தில் பாலாஜி, பொன்முடி இருவரையுமே அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிட்டு புதுசாக அமைச்சர்கள் நியமிக்கிற வழியில் இறங்கியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஸ்டாலின் அவர்கள் மனமுவந்து இதை செய்தார், இல்லை இதுதான் சரி, இதுதான் நியாயம், நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, உண்மையின் பக்கம் நிற்கிறேன், ஆனால் அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் வெளியில் நான் உண்மையின் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுவதற்கு இதில் இடமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு தெரியும், சிறைக்கு போனார். 8 மாதங்கள் அவர் சிறையில் பொறுப்பில்லாத அமைச்சராக இருந்தார். 8 மாதம் வெளியில் இருக்கும்போது நல்ல பொறுப்பான அமைச்சராக, புள்ள நல்ல கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்குன்னு பொறுப்புள்ள அமைச்சராக இருந்தார். பொறுப்புள்ள புள்ள இன்றைக்கி ஜெயிலுக்கு போச்சு. இருந்தாலும் அந்த பொறுப்பு இல்லைனாலும் அது புள்ள தானே, அதால் பொறுப்பு இல்லைனாலும் அவர் அமைச்சராக இருக்கட்டும்னு அமைச்சராகவே நீடிக்க வைத்தார்கள். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கார் ஓட்டுற மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பெரிய பீர் பாட்டில் மாதிரி ஒன்று இருக்கும். ஓல் திஸ் ஆர் திஸ், ஏதாவது ஒன்று தான் நீங்கள் கையில் வச்சுருக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கோம்ல. அந்த மாதிரி பெயில்லையே அந்த கண்டிஷன் வந்தது. உனக்கு அமைச்சர் பதவி முக்கியமாக பெயில் முக்கியமாக பார்த்துக்க
அப்படின்னும் போது ஒரு கட்டத்துக்கு மேல் அவரே ராஜினாமா செய்கிறார். அப்புறம் வந்த செப்டம்பர் 24 பெயில் ஆகுது. செப்டம்பர் 29 48 மணி நேரத்தில் வந்து திரும்பவும் பதவி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நல்லா தான் போயிருந்தது. அதில் ஒரு மனுஷன் வித்யாகுமார்னு ஒருத்தர், அவர் ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிம். அவர் போய் உங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாரு. ஐயா, இந்த மாதிரி வந்து பெயில் வாங்குகிற போது இந்த மனுஷன் என்னென்ன கண்டிஷன்லாம் சொன்னார். நான் அப்பாவி, நான் இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு அமைச்சர்லாம் இல்லை, என் தலைமையில் கொண்ட சிகப்பு லைட் இல்லை, நான் வெறும் தலையோடு தான் இருக்கிறேன், எனக்கு வந்து பெயில் கொடுங்கன்னாரு. அப்போது ஒரு ஏஎம் நஜீப், இன்னொரு சுஷில் சோடியா, அவங்க 2 பேர் வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி கிரவுண்ட், நாங்கள் எத்தனை நாள் சிறையில் இருப்பது, எங்கள் வழக்கு அப்படியே கிடக்கிறது, ஆனால் எங்களை சிறையில் வைப்பது எப்படி நியாயம், இது மனித உரிமை மீறல், இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இது மனித உரிமை மீறல். இது அந்த பெயில் தொடர்பாக வழக்கறிஞர்கள், திமுக வழக்கறிஞர்கள் பேசுகிற போது என்ன சொன்னாங்க, வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க, வந்து திரும்பவும் மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா, இல்லை அமைச்சராவதற்கு எந்த கைடன்ஸும் அதில் இல்லை, அதனால் அது நார்மல் ப்ரொசீஜர் இது அப்படின்னு சொன்னபோதே இவர் வந்து திரும்பவும் அமைச்சர் பதவி கொடுத்துருவார் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வித்யகுமார்னு நீதிமன்றத்துக்கு போகிறாரு. ஐயா, நீங்கள் பெயில் கொடுத்தீங்க, பெயில் கொடுக்குற போது அந்த ஆள் அமைச்சராக இல்லை, பெயில் கொடுத்த பிறகு 2 நாள்லேயே அமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னு நீதிமன்றமே, என்னையா அது, பொதுவாக ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தால் ஒரு 5-6 நாள் நல்லா கறி ஆக்கி போட்டு நல்லா தின்னு ரெஸ்ட் எடுப்பாங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள்லாம் இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைய அடிக்கடி ஜெயிலுக்கு போகிற பிள்ளையாக கூட இருக்கும், இல்லை முதல் தர பிள்ளையாக கூட இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிலேருந்து வந்த உடனே நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டாங்க, நேராக அப்படியே கடலுக்கு கொண்டு போவாங்க. கடலுக்கு கொண்டு போய் 3 எண்ணெய் தலையில் தடவி அப்படியே அந்த கடலில் குளிக்க வைப்பாங்க. குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதை அப்படியே கடலோடு விட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டு வருவாங்க. ஏன்னா ஜெயில் தந்துடும், அதோட கடலோட போயிடணும் அப்படின்னு வருவாங்க சார். வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு தட்டாப்புடான்னு நல்லா விருந்துமா அப்படி இப்படி நல்லா புதுசாக கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனால் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் தான் வெளில வருவாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இந்த மனுஷன் வந்த 2வது நாளே செக்ரட்டரியேட்டுக்கு வந்துட்டார். நாடு இக்கட்டான நிலையில் இருக்கிறதுல வியாபாரம் நொடிஞ்சு போச்சு. வியாபாரத்தில் வந்து சிலர் வந்து வெளிநாட்டில் போய் MBA எல்லாம் படிச்சுட்டு வருவாங்களா, அவங்க கொஞ்சம் மார்க்கெட்டிங்லாம் நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வியாபாரம் பண்ணுறவரில், என்ன நீ போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 474 வியாபாரம் படுத்து போச்சு, உடனே வந்து தூக்கு அப்படின்னு இவரை கூப்பிட்டு உடனே கொடுத்தாங்க. இவரும் சிறப்பாக செஞ்சார். இதை பொறுக்க மாட்டாதான் இந்த வித்யாகுமார் கோர்ட்டுக்கு போய், என்னங்க அவர் அமைச்சர் ஆகிட்டார், கோர்ட்டு என்னங்க கம்முனுக்குது அப்படின்னு அவர் வாதத்தை வைக்கிறார். ஈடியும் அதில் என்ன சொல்லுது, செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததின் அடிப்படையில் தான் அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கப்பட்டது. இப்போ அவர் அமைச்சராக இருக்கார், அமைச்சராக இருந்தாருன்னா இவர் எப்படியும் மிஸ்யூஸ் பண்ணுவார், அதால் நீங்கள் வந்து கோர்ட்டார் வந்து அவரோட பெயிலில் வந்து ஒரு 4-5 கண்டிஷனை சொல்லியிருந்தீங்க. இது எப்படியும் இது வந்து தமிழக அமைச்சரால் இது மிஸ்யூஸ் செய்யப்படும், எனவே வந்து நீங்கள் பெயிலை கேன்சல் பண்ணுங்கன்னு இடி ஒத்த காலில் கோர்ட்டில் நிற்கிறாங்க. பாருங்கள், ஐ திங்க் போன டிசம்பர் 2ஆம் தேதி இது தொடங்குது இந்த வழக்கு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் முடிஞ்சு போச்சு. 5 மாதம் கிட்டத்தட்ட நியரிங் 6 மந்த்துங்க. என்னதான் கதை, உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை பெயிலை கேன்சல் பண்ணுவான்னு கேட்ட கேள்விக்கு ஒற்றை வரியில் பதில் சொல்வதற்கு 6 மாதத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதை தான் ஈடியும் சொல்லுது. இவர் வந்து ட்ரெயினில் வந்து இப்போ கொடுத்தாங்க இல்லையா பெயிலு, அதாவது இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது இல்லையா, அதில் ஈடி வழக்கறிஞர் சொல்கிறாரு, எப்படி இருந்தாலும் வந்து கேஸை இழுத்துருவான். அதால் இப்போ உதாரணத்துக்கு எளிமையாக சொல்லணும்னா, இப்போ இந்த பொன்முடி, அப்புறம் துரைமுருகன், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரியசாமி, இவங்கெல்லாம் ஒரு 6 மாத காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த வழக்கை வந்து விரைவாக முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து ஈடி வழக்கறிஞரால் வைக்கப்பட்டது. SM மேத்தா அவர் தான் ஈடியோட வழக்கறிஞர், அவர் சீனியர் வழக்கறிஞர். ரெக்வெஸ்ட் த பெஞ்ச் டு கிவன் ஏ டைரக்ஷன் டு தி
கேஸ் ட்ரையல் டு பி ப்ரெடிகேட்டட். அதாவது எக்ஸ்பென்டியசியஸ் அப்படின்னா வந்து விரைவாக இந்த வழக்கை நடத்துவதற்கு நீங்கள் வந்து ஒரு உத்தரவு போடணுன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம முகில் ரோஹித் வந்து எல்லாம் அப்படிலாம் தேவையில்லைங்க, அதெல்லாம் வந்துடுவாங்க கேட்டால் அப்படின்னும் போது ஒரு பெருசாக அதில் வந்து இன்னும் த பெஞ்ச் டிட் நாட் பாஸ் எனி டைரக்ஷன் இன் திஸ் ரிகார்ட்ஸ். எதுவும் இந்த மீது கோர்ட்டு சரியாக கவனம் செலுத்தலை. அப்படி செலுத்துதுன்னு வச்சுங்க, ஒரு 6 month போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, கதை முடிஞ்சிருக்கும். தலைவர் 6 மாதத்தில் முடிந்து அடுத்த ஆட்சி மலர்கிற போது அண்ணன் சிறையில் இருந்திருப்பார். என்னவோ ஒரு நல்ல நேரம் அப்படி ஆகிப்போச்சு. அப்போது இப்படியெல்லாம் அதில் நீதிமன்றம் ஒன்று தெளிவாக சொல்லுது. இவர் போன ட்ரையலில் ஏற்கனவே வந்து இவர் வந்து புகார் கொடுத்தவுடனே வாபஸ் வாங்க வச்சவர், அதால் வந்து இந்த ஆளை வெளியில் விட்டோம்னா நடக்காது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நீதிமன்றமும் இதில் வந்து ரொம்ப வியப்பான கேள்விகளை தான் கேட்டது. சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிரஸ்டு சர்ப்ரைஸ் at Balaji appointed as a cabinet minister soon after being granted bail. ஐயோ என்னையா அது, உடனே பெயில் வாங்கின உடனே அமைச்சரை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல கண்டனங்களை இதை சொல்லி கடைசியாக ஒரு வாரத்துக்கு வந்துட்டான். இவங்களே எத்தனை நாளைக்கு தான் வாய்தா கொடுக்க முடியும்? நம்பா உனக்கு இது வேணுமா அது வேணுமா, திங்கட்கிழமைக்குள்ளே முடிவு பண்ணிட்டு வர, இல்லைன்னா நாங்கள் முடிவு எடுக்க வேண்டியிருக்கணும் ஒன்று. சரி, அவங்களாம் முடிவு எடுத்தா தலைவர் டக்குன்னு உள்ளே போயிடணும். அதால் சரிங்க எனக்கு வானாங்க, நான் பார்த்துக்கலாங்க, நான் வெளில இது பார்த்துக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி தப்பித்திருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். இப்போ பொதுவாக செக்ரட்டரியிலேருந்து செந்தில் பாலாஜி கிளம்புறாருன்னு வச்சிங்களேன். இப்போது அந்த நீதிமன்ற கண்டிஷன் என்னென்னா, அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ விட்னஸை அப்ரோச் பண்ணுவதற்கோ பேசுவதற்கோ இவர் ட்ரை பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து எவ்ரி மண்டே அண்டு ஃப்ரைடே, முதல் நாளும் கடைசி நாளும் பிட்வீன் 11 AM and 12 noon இந்த ஆஃபீஸ் ஆஃப் தி டெப்டி டைரக்டர் நீ கையெழுத்து போடணும். ஆமாம் சார், நேற்று கூட நியூஸ் வந்தது, போய் சோக முகத்துடன் சென்று கையெழுத்திட்டார் போட்டாரா? நான் என்ன கேட்குறேன், இப்போ மண்டே, இப்போ போன மண்டேங்க சட்டமன்றம் நடந்தது. சட்டமன்றத்தில் உள்ள அவர் அண்ணாச்சி யார்? அமைச்சர். அமைச்சர்னா முதலமைச்சர் மாதிரி அவர். ஏன்னா இருக்கிறவங்களையே இவரோட இன்னும் ஒன்று சொன்னாரே, என்ன பெருசு, தியாகத்தை விட அவர் உறுதி பெருசுன்னார்ல. அந்த மாதிரி எந்த அமைச்சருக்கும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஆகிய நம்முடைய முதலமைச்சர் நற்சான்று வழங்கியது இல்லை, நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தது இல்லை. அப்படி வழங்கினவர்ல. இப்போ டக்குன்னு போன ஞாயிற்றுக்கிழமை இது திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் உட்காந்துங்கிறாரு, கோப்புகளை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார், தமிழக மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. டக்குன்னு பிஏ வந்து, சார் என்ன சார் 10வது 11 மணிக்கு அங்கே இருக்கணும் சார் அப்படின்னு. ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றி சுற்றிங்கன்னு சைரனை போட்டு உடனே மைக்கில் நியூஸ் போகல, இன்ஸ்ட்ரக்ஷன் போகல. செந்தில் பாலாஜி வந்து அவசரமாக இடிக்கு போகிறாரு, இடி ஆஃபீஸ் போகிற நுங்கமகம் போகிறாரு. டக்குன்னு டிராஃபிக்கை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சு, ஏன்னா 11 to 12 இருக்கணும், சீக்கிரம் கிளியர் பண்ணி வைங்கன்னு. டக்குன்னு அண்ணன் செக்ரட்டரியில் வந்துட்டார், வெளி சிக்னல் வந்துட்டார், அடுத்து போர் நினைவு சின்னத்தில் வந்துட்டார். அப்படி இப்படி மாற்றி வயர்லெஸ் அலரும். நேராக போவார், சைரன் கரகரகன்னு கத்தும். நேராக நுங்கம்பாக்கம் போயிட்டு, அது வேறு இப்போ ஒன்வே ஆக்கிட்டாங்க. அப்படி போய் வள்ளூர் கூடத்துக்காக போய் சுற்றின்னு வரணும் பொழுது, இல்லைனா இந்த பக்கம் போய் சாஸ்திரி பவனுக்காக எக்மூர் போய் சாஸ்திரி பவனுக்காக வரணும். அப்படியே வந்து அந்த கேட்டு வரைக்கும் சைரனோட வருவார். டக்குன்னு கேட்டு வந்துச்சு, சைரன் ஆஃப் பண்ணியா, ஆஃப் பண்ணிட்டு கேட்டை திறந்து, கேட்டுக்கு அந்த பக்கம் அக்யூஸ்டு, கண்டிஷன் பெயில் போகிற அக்யூஸ்டு, இந்த சிங்கம் படத்தில் வர. ஆமாம், கேட்டுக்கு இந்த பக்கம் அமைச்சர், மாண்புமிகு மரியாதைக்குரிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர். அப்புறம் உள்ளே போவார். ஏட்டையா நோட்டுக்கிட்டு எங்கேயா இருக்குது? இதோ சாதாரண அக்யூஸ்டுகள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் கண்டிஷன் பெயிலில் போனால் போய் அப்படி தேங்கிப்பாங்க, நோட்டு இதோ அங்கே இருக்கும் ஒரு நோட்டு தேடு அப்படின்னாங்க. அப்புறம் ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் வருவாங்கள்ல, இப்போ ஈடிக்கும் கொஞ்சம் பேர் வந்து வரலாம், எப்படியும் ஒரு 10-20 பேராவது இருக்கலாம்ல. என்னோட ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். எத்தனை பேர் வழக்காக இருக்கிறாங்களோ இல்லையோ, அத்தனை பேர் அக்யூஸ் நோட்டும் ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி கையெழுத்து போட்டு கையெழுத்து காட்டிட்டு அதில் அவர் ஒரு கையெழுத்து போடுவார். போட்டு அங்கே வச்சுட்டு அப்படி வரணும். அப்படி கையெழுத்து போட்டு அப்படி சோகமாக அப்படி வெளியே வந்தவுடனே, கேட்டை திறந்தவுடனே சைரனு திரும்பவும் அடிக்கும். அமைச்சர் வர்றார். இது எப்படி சரியாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல்
ஏற்கனவே பாஸ்போர்ட்டை வேறு சண்டை பண்ணிட்டாங்களா, நீ ஓட்டுறது தானே. அப்போ இவ்வளவுலாம் கண்டிஷன் ஸ்பெஷல் கோர்ட் அண்ட் ஷெல் கோஆப்ரேட் வித் த கோர்ட் ஃபார் ஏர்லி டிஸ்போசல் ஆஃப் த கேஸ். சீக்கிரம் இந்த வழக்கை ஸ்பெஷல் கோர்ட்டில் முடிப்பதற்கு செந்தில் பாலாஜி வந்து ஒத்துழைக்கணும். இப்படிலாம் சொல்லி தான் சார் இது வந்து பெயில் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டு இந்த வழக்கில் நீங்கள் போய் ஒரு அரசு ஊழியரை போய் சாதாரண கண்டக்டரு இந்த டிரைவருக்கு சார் அவங்க போய் வந்து உறுதியும் அதுவும் இதுவும் இருக்கிற அமைச்சருக்கு எதிராக எப்படி சார் வந்து அவங்க சாட்சி சொல்லுவாங்க சொல்லுங்கள்? அப்படி இருக்கிற போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. ஏற்கனவே வந்து ஒரு தடய அறிவியல் துறையில் டைரக்டர் நினைக்கிறேன், அவர் வந்து செந்தில் பாலாஜி ஜெயிலேருந்து வர்ற வரைக்கும் வந்து வாய்தாக்கு வந்திருக்கிறாரு. வந்த பிறகு அந்த மனுஷன் கோர்ட்டு பக்கமே போகலையாம். என்ன பிபி ஆகி போச்சு, சுகர் ஏறிச்சு, காலைல என் பொண்டாட்டி டிஃபன் செய்யலை, நான் கோர்ட்டுக்கு போனோன்னு நேற்று அவளுக்கு முன்னாடியே சொன்னேன், அப்போ தான் அடுப்பை பற்ற வைக்கிறா, நான் எப்படி கோர்ட்டுக்கு வர்றது, எனக்கு சுகர் இருக்குது, சாப்பிடாமல் வர முடியுமா, அதெல்லாம் நான் கோர்ட்டுக்கெலாம் வர முடியலன்ற மாதிரிலாம் மீம்ஸ்லாம் போடுறாங்க. அப்போது அப்படி அந்த உயர் அதிகாரிக்கு அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 2000 அக்யூஸ்ட் ஹேவ் பீன் நேம்டு இந்த சார்ஜ். 550 விட்னஸ் ஹேவ் பீன் நேம்டு. 550 விட்னஸுங்க. இப்போ இவங்கெல்லாம் யார் சார்? பாவம் தானே. 550 விட்னஸ்னால் அதில் பெரும்பாலும் கண்டக்டர் டிரைவர் தான் இருப்பாங்க. என்னவோ காலையில் ஷிஃப்ட்டுக்கு வந்து மத்தியானம் வீட்டுக்கு ஓடுறவங்க. ஒரு அமைச்சருக்கு எதிராக, அதுவும் முதலமைச்சர் குடும்பத்திற்கு வேண்டிய ஒரு அமைச்சருக்கு எதிராக ப்ராக்டிக்கலாக சாட்சி சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸே இது வந்து செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டவரே இல்லை, குற்றம் நிரூபிக்காட்டுவார். குற்றத்தை தான் ஒப்புக்கொண்டு அப்ரூவராக மாதிரி எனக்கு ஐயா கோர்ட்டாரு நான் அப்ரூவராக மாறிட்டேன், எனக்கு கொஞ்சம் தண்டனையை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிற நபர் தான், சொல்கிற அக்யூஸ் தானே இவர். ஏன்னா நீதிமன்றம் சொல்லுதில்ல, அதை நீதிமன்றம் சொல்லுது, இவர் ஏற்கனவே வந்து புகார்களை வாபஸ் வாங்க வச்சவர் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுதில்லை. அப்போது ஏற்கனவே நான் ஆமாங்க தப்பு பண்ணிட்டேங்க, உன்னோட அலிகேஷன் என்ன, நீ வந்து வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறேன். சரி, கடைசியில் ஒரு மூமெண்ட் என்ன ஆகுது சார், நான் காசை கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலை வாங்கி தருவதாக நான் வாங்கிய காசை என்னுடைய பதவியை நான் மிஸ்யூஸ் பண்ணி உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணதை நீ பிரச்சனை பண்ண உடனே நான் வந்து காசை கொடுத்துட்டேன். என்ன அர்த்தம்? குண்டான திருண்ண நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து இது விசாரணைக்கு வந்தால் பெரிய பிரச்சனை இல்லைன்னு அதாவது குண்டான உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். குண்டா உனக்கு வந்துடுச்சு இல்லை, அப்போ உனக்குனே பிரச்சனை போயா அப்படின்னு நம்ம சின்ன பஞ்சாயத்தில் பண்ணிடலாம். ஆனால் ஒரு அமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை நீ தவறாக பயன்படுத்தியிருக்கிற, இதில் வந்த காசை நீ மறைச்சிருக்கிற, அந்த காசு கருப்பு பிளாக்கில் வாங்கப்பட்ட காசு ஒயிட்டாக எங்கேயோ மாறி இருக்கு, அப்படி தான் கேஸ். அப்படின்னும் போது இது எப்படி வந்து ஈஸியாக விட முடியும்? இது ஒன்றாம்படி டிலே ஆகலாம். இப்போ இவர் எப்படியும் இப்போ இவ்வளோ சாட்சியெல்லாம் ஏற்றி, ஏன்னா இவர் ஒன்றும் பொன் முடியல, உடனே வந்து 4 நாளில் எல்லாத்தையும் விசாரித்து அப்போ போப்பா அப்படின்னு சொன்னால் கூட இப்போ விடமாட்டானுங்க போடுது. அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி கூட இதில் ஏதாவது பண்ணிக்கிண்ணி, ஆனால் இது சிறப்பு நீதிமன்றம், இது அதுதான் இல்லை ஒரு சிக்கல். இது ஏதோ ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படி ஏதோ சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருனா கூட பரவாயில்ல, இது ஊரறிஞ்ச விஷயமாகி போச்சு. அதால் இவர் மேக்சிமம் இதில் வந்து டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நீதிமன்றம் இன்றைக்கி சார், அதாவதுங்க எளிய மக்கள் வந்துங்க இப்போது அரசு நிறுவனங்களே நம்ப முடியல. எவன் புகார் கொடுக்குறானோ அவனை பிடிச்சி உட்கார வைக்கிறான், எவன் தண்ணியை குடிக்கிறானோ அவனே ஆக்கிடுறான், ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. வந்து நான் வந்து இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் பிள்ளையை அடித்தவனே தெரியும், நான் புகார் கொடுக்க முடியல, புகார் கொடுத்தா என்னையை கொண்டு வாங்க பொழுது என்னை அடிச்சுடுவாங்க பொழுது, அதெல்லாம் சாமி நான் புகாரையே வாபஸ் வாங்கிட்டேன்றான். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற நிர்வாகம், நீதி பரிபாலனம், இல்லை லா என்ஃபோர்ஸிங் டிபார்ட்மெண்ட்டுங்கள்லாம் மௌனம் காக்குதுல்ல, ஜனநாயகவாதிகள் மௌனம் காக்குறாங்கல்ல. அப்போ இப்போ ஏற்பட்ட நிலையில் இப்போ கோர்ட்டு சொல்லிச்சையோ கொஞ்சமாவது கவர்மெண்ட்டு கோர்ட்டுக்கிட்டையாவது கொஞ்சம் ஜென்யூனிட்டியாக நடந்துங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அர்த்தம். அப்படி இருக்கிற நிலையில் இந்த மாதிரி 1-2 நீதிபதிகள் நீதிமன்ற தீர்ப்புகள் தமிழகத்தில், இந்தியாவில் இன்னமும் நீதி பரிபாலனம் நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையை மக்களுக்கு தருது. அதுவும் இவங்களுக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது சார்? இப்போ இந்த விஷயத்தில் நம்ம செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் எங்கே இருக்கார், என்ன பண்ணிருக்காரு சார்? அவர் அப்புறம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவருக்கு என்ன இருக்குது.
எல்லாம் ராஜா விட்டு கண்டுக்கிட்டீங்கல்ல. அவர் வெளியே இருக்காரா இல்லை ஜெயில் இருக்காரு? வெளியே தான் இருக்கார். வெளியே தான் இருக்காரு. ஆமாம். அப்போ அவரோட ஒர்க்கை இவர் பார்த்துக்கலாம்ல சார்? என்ன ஒர்க்கு சார்? செந்தில் பாலாஜியோட ஒர்க் அவர் அது எப்படி? இவர் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பார், அதெல்லாம் அவர் போய் பார்க்க முடியுமா? காங்கிரஸ் கட்சியெல்லாம் பல வேலைகள்லாம் செஞ்சுருப்பார், அதெல்லாம் இவர் போய் பார்க்க முடியுமா சார்? அது அவங்க அதெல்லாம் அண்ணன் தம்பி ரூட்டில் இவங்க கிராஸ் பண்ணிக்க மாட்டாங்க. மற்ற ரூட்டில் கிராஸ் பண்ணுவாங்க, அண்ணன் தம்பி ரூட்லலாம் இவங்க கிராஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாமே செந்தில் பாலாஜி விஷயத்தில் பல பேர் புகார் கொடுத்துருந்தாலும் புகார் கொடுக்குறது எல்லாரும் சொல்கிறது, செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்தேன், என் தம்பியை பாருன்னாரு. தம்பி மூலியமாகத்தான் எல்லாமே. அந்த எஃப்ஐஆர் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். எல்லாருமே தம்பியை தான் அக்யூஸ் பண்ணுறாங்க. இவர்கிட்ட தான் கொடுத்தேன், இவரை பார்த்தேன், நீ இவரை பார்த்து கொடுன்னாரு. ஏன்னா அமைச்சருக்கு இது மட்டுமா வேலை? பாப்பா கண்டக்டரு, டிரைவரு, உன்னை வேலைக்கு போடுற இது மட்டுமா அவருக்கு வேலை? பல வேலை இருக்கும்ல. அதால் அவர் வந்து எப்போ என் பிஏ அந்த சண்முகம் அவர் பாரு, இல்லை இவன் தம்பியை பாரு, ஆனால் அவ்வளோதானே. ஏங்க அமைச்சர் வீட்டு டிரைவரை பார்த்தால பம்மின்னு போய் ஐயா இருக்காரா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற. அப்புறம் பிஏன்னா 2 அடி தள்ளி நிற்க வேண்டியது தான், தம்பின்னா 4 அடி தள்ளி இருக்குண்ணே காசு. அப்படி நடைமுறையில் அப்படி தானே நடக்குது தமிழ்நாட்டில், ஒன்றும் புதுசு இல்லை. அதால் இதில் வந்து இதுக்கு மொத்தமாகவே செந்தில் பாலாஜிக்கு மூளையாக செயல்பட்டவர் அவருடைய தம்பி. அவர் நல்லா தான் இருப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட 471 நாட்கள் வந்து அவரை தேடினாங்க, அதுக்கப்புறமும் தேடினாங்க, ஜெயிலில் இருக்கும்போதும் தேடினாங்க, இவர் வெளியே வந்த பிறகும் தேடினாங்க. ஆனால் பொறுப்பற்ற அண்ணன் மாதிரி இவர் வெளியில் ஆக்ட் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு தம்பியை காணுன்றானவங்கள தேடுவாங்க கூட இல்லை. அப்போ அவர் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா சேஃபாக சொகுசாக இருந்தார் சார். அதாவதுங்க சின்ன சின்ன விஷயங்களே இப்போ நீங்கள் இந்த நம்ம சென்னை சிங்காரவேலர் மாளிகை இருக்குல்ல, கலெக்டர் ஆஃபீஸு, அங்கே 2-3 கோர்ட் இருக்குது. கீழ்கோர்ட்டில் கீழே 2-3 அதாவது 2-3 அடுக்கு கட்டடம், அது 2-3 தளத்தில் கோர்ட் இருக்குது. பெரும்பாலும் எல்லா கோர்ட்டுகளும் கச்சாமச்சான இருக்கும். இந்த சிறப்பு பொருளாதாரத்துக்கான இந்த சிபிஐ வழக்கு அதுன்னு ஒரு கோர்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் செட்டுமாராக இருப்பான், எல்லாம் பணக்காரனாக இருப்பான். கீழே அண்டா திருடினவன், குண்டா திருடினவன், சும்மா ஒரு 100 ரூபா பிட் பாக்கெட் அடிச்சவன், துணியை காய போடுவான், துணியை திரும்பி போயிருப்பான். ஏதோ பித்தளை அண்டா வெளியே இருந்தாங்க, அதே எடுத்துன்னு போயிருப்பான். ஒரு செல்ஃபோனை, அது சும்மா உப்பு கொதவாக செல்ஃபோனாக இருக்கும், ஜன்னோரம் வச்சுருப்பான், அதே எடுத்துன்னு போயிருப்பான். ஏன்னா குழந்தை காலில் ஒரு கொலுசு இருந்திருக்கும், ஒரு 500 ரூபா கொலுசு, அதை திருடி இருப்பான். அவன்லாம் வருவான். அந்த கோர்ட்டை பாருங்கள், அங்கே போலீஸ் நடந்துக்கிற விதம், இல்லை நீதித்துறை நடந்துக்கிற விதம், மற்ற இப்போ அப்படி தானே நடக்குது, எல்லாம் நடந்துக்கிற விதத்தை பாருங்கள். அந்த மேல் கோர்ட்டில் 20 வருஷம் வேலை செஞ்சுருப்பானோ, இந்த பிஎஃப் இஎஸ்ஐ காசுலாம் வந்து சிறு சேர்த்து வச்சு ரிட்டையர்ட் ஆகும்போது பெருசாக வாங்கிட்டு வந்து மகன் கல்யாணமோ இல்லை ஒரு வீடு கட்டணுமோ அது இதுன்னு இருப்பான். இவனை போய் இவன் ஏமாத்து 1 லட்சம் போட்டுனா 3 லட்சம் தரேன். நீ 1 லட்சம் போட்டு மாதம் 10,000, ஒரு வருஷம் கழிச்சு திரும்பவும் 2 லட்சம் 3 லட்சமாக தந்துடுறேன். அப்படி இப்படின்னு மொத்த காசையும் கோமணத்தை சேர்த்து உருவனவெல்லாம் அதில் இருப்பான் சார். அப்படியே நீட்டாக அப்படியே சொகுசாக இன்னமும் இவங்க நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்த பெருமகனான மாதிரி அப்படியே நீட்டாக வருவாங்க. அவங்கள பவ்யமாக கோர்ட்டும் கூப்பிடும், எல்லாம் அந்த கோர்ட் ஸ்டாஃப் முழுக்க அப்படியே பவ்யமாக அவங்க மாதிரி ரொம்ப யோகியாக வணங்க மாதிரி அவங்க நடத்தப்பட்டு அவங்க அப்படியே கலங்காமல் குலுங்காமல் அந்த கோர்ட்டே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதால் நம்ம நாட்டில் சின்ன தப்பு செய்கிறான் தெரியுமா, அவனுக்கு தான் பிரச்சனை. அதாவது சொல்ல வந்துடுமா, நோண்டி தின்னவன் ஒருத்தன், நொங்கு தின்னவன் ஒருத்தன், நோண்டி தின்னவன் ஒருத்தன், நொங்கு தின்ட்டு அவனா போட்டு போவானா, அதில் எதனா கொஞ்சம் லைட்டாக ஓட்டுனுங்களேன், அதை எடுத்து சொரட்டி கட்டி தின்னான்னா புட்றா வந்தாண்டா அப்படின்னு தான் நம்ம நாட்டில் பல விஷயங்கள் நடக்குது. அதால் இவங்கெல்லாம் வந்து கோடிகளை கிராஸ் பண்ணவங்கல்ல, கோடிகளை கிராஸ் பண்ண கேடிகள் இல்லை. அதால் இவங்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. ஓகே சார், இப்போ இவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் மாதிரி கோர்ட் சொன்னோம்னு எடுத்துகிட்டாரு சார். பொன்முடி அவர்கள் வந்து பொதுமக்கள்லாம் கொந்தளிச்சு செருப்பால் அடிக்கிற அளவுக்குலாம் போய் அந்த அளவுக்கு ஆகியுமே அப்பயுமே அமைச்சர் பதவி தூக்காதவர் இப்போ தூக்குறதுக்கு அப்புறம் என்ன சார் காரணம்? அதுக்கப்புறம் என்னவோ ஒரு ஆள் சொன்னார், உங்கள் சேனலில் நான் வந்து கொஞ்சம் கழுவி ஊற்றுனேன்ல, அதை பார்த்துட்டு தாங்க கொஞ்சம் பேருக்கு ஏதோ இந்த பொன்முடி மீது வந்து கேஸ் கொடுக்கணுன்ற மாதிரி எண்ணம் வந்துச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது எந்த அளவுன்னு தெரியல, ஏன்னா நம்ம கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோம் இந்த இந்துக்காரனும் எல்லாரையும் அன்னைக்கு. உண்மை அதுதானுங்க. அதனால் நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து பொன்முடி வழக்கில் வந்து இவர்கள் ஏதோ நீதிமன்ற தீர்ப்புக்காக இல்லை நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்றதுக்காகலாம் இவரை வெளியே விட்டாங்கன்னு இவங்க சும்மா வெளியில் நம்மளா சொல்லிக்க வேண்டியது தான். அதில் the court said that it was its duty to ensure that the state police follow the order of the Supreme Court regarding
ஹேட் ஸ்பீச். என்ன சொல்கிறாங்க, இந்த கோர்ட்டு சொன்ன விஷயங்களை ஸ்டேட் போலீஸ் ஃபாலோ பண்ணோம். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இவரோட அந்த வெறுப்பு பேச்சுக்கு வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லுது. த கோர்ட் ஆல்சோ அண்டர்லைன் தட் their words be zero tolerance to hate speech. 0 tolerance 1% கூட அந்த பேச்சை நாம் ஏற்றுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லி நீங்கள் ஏன் கேஸ் போடல ஸ்டேட் போலீஸு அப்படின்னு நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் இன்னொரு வழக்கில் நீதிபதிகள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இவர் மேலே வழக்கு போடணும்னு, பாரியா வழக்கு போடணும்னு சொல்லிச்சு அவரை பதவி விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. எ சீனியர் அட்வொகேட் பி வில்சன் appearing for the Tamil Nadu police, நம்ம வில்சன் சார், ஆமாம், submitted that preliminary inquiry has been conducted on 2 complaints filed against the ministers and the complaints were closed on finding that no prima facie case had been made out. வில்சன் ஐயா சொல்கிறாரு, சீனியர் அட்வொகேட்டு 2 புகார் கொடுத்தாங்க, 2 புகாரை விசாரித்தோம். அந்த விசாரித்ததில் கேஸ் போடுவதற்கான முகாந்தரம் இதில் இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம், இது குற்றம் இல்லை, எங்கள் கருத்து அதான், அப்படி தானே இதுக்கு மறைமுகமான அர்த்தம். பிரேமா பேசி இல்லைன்னா என்ன அர்த்தம், முகாந்திரமே இல்லை, இது போய் சும்மா ஒன்றுமே சொல்ல அவரை போய் கேஸ் போட்டு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தானே இதுக்கு அர்த்தம். இன்னொரு சீனியர் அட்வொகேட் விகாஸ் சிங் அப்பியரிங் ஃபார் பொன்முடி. விகாஸ் சிங்னா என்ன, வெளியூர்காரனோ இந்திக்காரனோ வட இந்தியனோ? ஏன்னா வடக்கு வாடுது தெற்கு தேயுதுன்றீங்க, அப்புறம் தெற்கு தேயும் போது வடக்கு தான் வந்து வாதாடுதோ. அதுக்கு தான் சார் இந்த ஒய்ஜி மகந்தின பொண்ணு கரெக்டாக சொல்லிச்சு, ஏய் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வேணும், உங்களுக்கு ஐடியா கொடுக்க நாங்கள் வேணும், உங்களுக்கு வக்கீல் நாங்கள் வேணும், உங்களுக்கு ஆடிட்டர் நாங்கள் வேணும், எல்லாம் எங்களை வச்சு நீங்கள் வந்துட்டு அப்புறம் எங்களுக்கு எதிராகவே இருக்கிற மாதிரி நீங்கள் நடிப்பீங்கள, உங்களுக்கு மூளை கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிச்சில்ல. அது கரெக்டாக பாருங்கள். விகாஸ் சிங்னு ஒருத்தர் ஆஜராகிறார். அவர் சொல்கிறாரு, தி ஸ்பீச் வாஸ் மேட் இன் ஏ க்ளோஸ் மீட்டிங் அண்ட் ஒன்லி 10 வெர்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்பீச் வாஸ் மேட் பப்ளிக். இது வேணுன்னே தான் வெளியில் வந்துக்குது, ஆனால் இது வந்து ஒரு உள்ளரங்கத்தில் பேசிச்சு. ஈ ஆல்சோ பாயிண்டட் out of that Ponmudi has been stating something that had happened around 40 years ago and no case was made out. 40 வருடத்திற்கு முன்னாடி பேசியதை இப்போது பேசினார், அதால் வந்து பெருசாக இதுக்கு கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே பேசுறதுங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லைங்க அப்படின்னு தான் இவங்க கடைசி வரை பொன்முடி அவர்களை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்து கொண்டு இருந்தது அப்படிங்கிறது இதில் விளங்குதா? அப்போது இவர்கள் பார்வையில் இவங்க தப்பு பண்ணலை, பொன்முடி தப்பே பண்ணலை. ஆனால் இது திரும்பவும் நீதிமன்றத்தில் கண்டிக்கப்பட்டு பொது வெளியில் இது செய்தி ஆகிப்போச்சு. என்னையா இப்படின்றா, வெர்டிக்கலாக அரிசாண்டலான்ட்டார். இப்போ எல்லாம் அவங்க கம்முனுங்கிறாங்கன்னா ஏதோ நம்ம அக்கா கனிமொழி அக்கா வேறு ஏதோ சொல்லி கட்சி பதவி எடுத்துட்டாங்க. அப்போ திமுககாரன் மனது மட்டும்தான் புண்பட்டதா, இல்லை திமுகவில் இருந்து கூட எப்படி நீ வெளிப்படையாக வெளியில் சொல்லிட்ட அப்படின்றதுக்காக எடுத்தாங்களா? அப்போ பொதுவான ஜனங்கள், ஒரு அரசில் இருக்கிற ஒரு அமைச்சர் இந்த மாதிரி அசிங்கமாக பேசினார்னா அப்புறம் என்ன அர்த்தம்னு இது பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. எடப்பாடியார் அதில் கொஞ்சம் உறுதியாக நின்னார். அண்ணாமலை இங்கே சீனில் இருந்திருந்தாருன்னா அந்த பிச்சு எடுத்துருப்பார். அப்படி கடந்து அப்புறம் நயினார் நாகேந்திரன் ஏதோ கொஞ்சம் பேசினார். எடப்பாடியார் சட்டமன்றத்தில் பேசுகிறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய சர்ச்சையாகி சோஷியல் மீடியாக்களில் அப்போ கூட சார் இந்த இந்துக்காரங்க எவனோ பெருசாக வந்த மாதிரி தெரியல சார். அட்லீஸ்ட் ஒரு 10-50 கம்ப்ளைண்ட் அது கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் அத்தாரிட்டி இருந்தீங்க, ஏதோ நாங்கள் சைவங்காரங்க தான் கம்முனுக்கிறோம், வைணவக்காரர்கள் நீங்களாவது ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. அரிசாண்டல் தான் கம்முனு இருந்தது, வெர்டிக்கலாவது ஏதாவது கம்ப்ளைண்ட்களும் கொடுத்துருக்கணும், என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு இன்றைக்கு பொன்முடி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விடுவிச்சிட்டாங்களாம், பார்த்துங்க. இதுதான் இந்த கேஸில் உள்ள விஷயங்கள். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதியினோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.